இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அதுக்கு உனக்கு சிரிப்பு வருது. இல்ல நம்ம ஸ்கூல் எதுனே நமக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இல்ல அந்த ஸ்கூல்ல மீட் எடுக்கணும்ல, அத சொல்ல வந்து அவ நம்மள ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஏராணி பல்ல காட்டணும் வச்சுக்கேன், அப்புறம் எனக்கு சொல்லிட்டேன். இனிமேல பல்ல காட்டணும்னா ஏன் பல்ல காட்டனேன்னு சொல்லுங்க பாப்பா. ஸ்கூல்களை மீட் எடுக்கிறதுக்கு காமெடி பீஸை கூட்டு வந்திருக்கேன். எட்டி நாம போய் அது நம்ம ஸ்கூல்னு சொல்லி சண்டை போடும்போது ரவுடி பையில ஏறி விடுவானுங்க. நீ இப்படி பல்ல காட்டிட்டு நிப்ப. என்ன சொல்லுங்க அப்படி சொல்லிட்டியா? ரவுடி பையில வரட்டும், நான் எப்படி சண்டை போடுவேன் மட்டும் பாருங்க. அப்பெல்லாம் சண்டை போடுவேன். எப்படி சண்டை போடுவேன்? அப்பெல்லாம் சண்டை போடுவேன். நீ கூப்பிட்டு வந்த எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஏமா ஒன்னியா அவளை கூட்டிட்டு வந்தா வாய் பேசாதீங்கடி. கூட வந்திருக்க ஆளுகளை பாரு. நானே மீட் எடுத்துக்கிறேன், வீட்டை வாங்க போங்க. அப்ப யாரு டிஷும் டிஷும் போடுவா? சப்போ கண்ணை கட்டுதே. நீ முதல்ல சிரிச்சுக்கிட்டே நிக்காதடி, வாயை மூடுடி. இல்ல செவாக்கா, அது வந்து நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், வாயை மூடிக்கிட்டு வா. சரி இந்த பக்கத்துல கடை இருக்குது, வேணா ஏதாவது தின்னுட்டு போமா. திங்க இல்லைன்னா சிரிக்க, இந்த ரெண்டு தரம் வேற எதையாவது பண்ணுதேட்டி. சண்டைன்னு வரட்டும், நான் எப்படி சண்டை போடுறேன் பாருங்க. நீங்க மட்டும் என்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நிச்சயமாவே ரவுடிகிட்ட கோத்து விட்டு அப்படி இருக்கும். அதெல்லாம் வந்துருவா, வாயிலே சண்டை போட்டு வந்துருவா. எப்படி ராணி ரவுடி போய் வந்தா என்னடி பண்ணுவ? நீ வாயாலே வடைச்சுட்டுருவன்னு தெரியும், இவ்வளவு வடைச்சுடுவான்னு எங்களுக்கு தெரியாது டி. மகிமா என்ன நிச்சயமாவே அங்க நிறைய ரவுடி போய் நிப்பானு? கண்டிப்பா நிப்பானடி. நம்ம சொத்தை வாங்க போறோம்ல, கண்டிப்பா அவனுக்கு கோவம் வரும். நம்ம சொத்தை தானே வாங்க போறோம், அவன் தான் நம்ம கிட்ட புடிங்கி வச்சிருக்காம்லாட்டி. ஓ நம்ம கிட்ட இருந்து புடுங்கி நம்ம திரும்ப கேட்டா உங்களுக்கு கோவம் வரும், கட்டாயமா வரும். இங்க பாரு, நேர டேரக்டா ஸ்கூலுக்குள்ள போக வேண்டாம், போகவும் முடியாது. நேற்று நம்ம 2-3 ஸ்கூலுக்கு போனதுக்கே அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நேற்று சாயங்காலமே அடியால அனுப்பிட்டானுங்க. அடியால அனுப்பிட்டானுங்களா? ஆமா, நான் தான் நேற்று எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தேன். சொல்லவே இல்லை நீ? ஆமா, இனி இதெல்லாம் சகஜம் தானே, அதான் பாத்துக்கலான்னு நானே மோதிட்டேன். நான் சொல்லல, ஜவாக்கா வரைக்கும் நமக்கு எந்த பயமும் கிடையாது. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்குள்ள போறோம். இல்ல போய் தான் ஆகணும். போய் நம்ம கிட்ட இருக்க பத்திரத்தை காட்டுவோம். மீதி ஏதாவது பிரச்சனை பண்ணா அடுத்து என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இன்னொன்னு அவங்க பேர்ல மாத்தவே முடியாத ஸ்கூல் எல்லாம் அவங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணாம அப்படியே பாலடைய போட்டுட்டாங்க. இப்போ ஏதோ 28 பிள்ளைங்களோ 20 பிள்ளைங்களோ தான் படிச்சிட்டு இருக்காங்களாம். இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் இந்த ஸ்கூலை மூடிடும். அட பாதி பயிர்களா, இதை நம்ம இப்படியே விடவா? விடக்கூடாது. வீடு விடா போய் பிள்ளைங்களை பிடிக்கணும். அப்படின்னதான் கவர்மெண்ட் வந்து ஸ்கூலையே நம்ம மீட் எடுக்க முடியும். அப்புறம் தான் அதை புதுப்பிச்சு மற்ற வேலைகளெல்லாம் பார்க்க முடியும். அந்த பிள்ளைங்க சேரணும், அதுக்கு முன்னாடி ஸ்கூலையும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். நம்ம ரிப்பேர் பண்றது நமக்கு பெரிய வேலை இல்லை. பிள்ளைங்கள மறுபடியும் வீடு விடா போய் பிடிக்கணும். பிடிச்சாதான் அந்த ஸ்கூலை நம்ம தொடர்ந்து நடத்த முடியும். அவங்க கைக்கு போன ஸ்கூலை ஃபுல்லா பிரைவேட் ஸ்கூலா மாத்திட்டாங்க. ஃபீஸ் மட்டுமே 2 லட்சம் 3 லட்சம். தான் கைவசம் உள்ள ஸ்கூலை மட்டும் டாப்ல கொண்டு வந்துட்டாங்க. செம்முலிங்க பேர்ல உள்ள ஸ்கூலை ஃபுல்லா தரம் மட்டமா ஆக்கிட்டாங்க. இவளுக்கு ஒரே காரணம் நம்ம மாமியாரு, அவைய போட்டு கொடுத்த கையெழுத்து. சாரம் தானே போட்டு கொடுத்துருக்கான், அது அவங்களுக்கு ஏமாத்தி வாங்கினதானே. ஏமாத்தி வாங்கினதான் இவன் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். பரவாயில்ல, ஏமாத்தி தானே வாங்கினாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி ஏமாத்தி வாங்கணும்னு எனக்கு தெரியும். சரி வாங்க ஸ்கூலுக்குள்ள போலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலு. இதுதான் அப்படியே செம்புலிங்க பேர்ல இருக்குது. இத கண்டிப்பா புதுப்பிச்சு நம்ம டாப்ல கொண்டுட்டு வரணும். அது பிரைவேட்டா வேண்டாம், செம்புலிங்க பள்ளிக்கூடமாவே இருக்கட்டும். ஆனா பிரைவேட்டை விட எல்லா ஃபெசிலிட்டிஸும் தனியா இருக்கணும். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் டாப்ல வரணும். கல்வியை இலவசமா தான் கொடுக்கணும். அதுக்கு தானே இவ்வளவு போராட்டம். சரி வா ஸ்கூல் பக்கம் போய் பார்த்துட்டு வரலாம். ஈசே என்னடி? இல்ல ஸ்கூலு காலேஜ் போகும்போதெல்லாம் ஏன்டா போறோம்னு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பதில்ல, கொஞ்ச நாளா டீச்சர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. நான் வேணா டீச்சர் ஆகட்டா? ஆகு படி. படிக்கணுமா? டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு போய் டீச்சர் வேலைக்கு போ. நம்ம வீட்ல யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? யார் என்ன சொல்வா? ஸ்கூல் வேலைக்கு போனா அதெல்லாம் நம்ம வீட்ல ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களே. நான் டீச்சரா நினைச்சு பாப்போம். குண்டையில் தாளப்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடைக்குள் என்ன பூ. அத்தி ராணியா, இப்படித்தான் ஒரு டீச்சர் கிட்ட நடந்துக்கிறீங்களான்னு கேக்க. இதுதான் நாகரிகமா, இதான் பண்பாடான்னு கேக்குறேன். டீச்சரா? எஸ் டீச்சர். எங்க எனக்கு அப்படிலாம் தெரியலப்பா. உங்க கணக்கு தெரியலையா? எனக்கு அப்படி தெரியல. எனக்கு எப்படி தெரியுதோ நான் அப்படித்தானே பார்க்க முடியும். உங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரிவேன்னு எனக்கு தெரியாது. என்ன டீச்சர் முகத்தை மறைச்சுக்கிட்டீங்க? வெயிலே கண்ணு கூசுதே, அதுக்கு தான் மறைச்சுக்கிட்டேன். அட கொடையை எடுத்து போடுங்க டீச்சர். ஹலோ, அது ஏன் கொடை? கொடை கலக்குற டீச்சர். அது என்னங்க டீச்சர்னாலே கொடை பிடிச்சிட்டு தான் வரலான்னு கேட்கேன். ஒயிட் கோட்டு கழுத்துல ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பும் கடந்தா அவங்க தான் டாக்டர்.
காக்கி உடையும் போட்டாலே அவங்க தான் போலீஸ். அப்படித்தான் சைடுல ரோஸ் பூவும் ஒரு கொடைய வச்சாலே அவங்க டீச்சர். அதுங்க சரிங்க டீச்சர். சைடுல ரோஸ் பூ காணுமே. ரோஸ் பூ கிடைக்கல, அதனால ரீத் வச்சிட்டு வந்துட்டேன். கண்ணாடி டீச்சர்னாலே கண்ணாடி போடணும். டீச்சரை பார்த்தா இல்ல, இந்த டீச்சரை பார்த்தா அப்படி காதல் மலை கொட்டுது. காதல் மலதானே கொட்டும் கொட்டும். ஆனா இந்த டீச்சர் ரொம்ப சூப்பரா இருக்கீல. ஐயோ, இந்த பைய ஒளியில வச்சுக்கிட்டு ஒரு டீச்சர் வேஷம் கூட என்னால ஒழுங்கா போட முடியல. டீச்சர்னா சூப்பரா தான் இருப்பாங்க. ஆனா இந்த டீச்சர் ரொம்ப சூப்பரா இருக்கீல. இப்ப என்ன தேவையான நான் என்னத்த பெருசா கேட்ட போறேன். இந்த டீச்சர் தான் இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். டீச்சர் வேண்டாம், ஓட்டத்தை பிடிக்கிறதா நல்லது. அது என்ன டீச்சர் சைடுல ரெண்டு புஷ்னு இருக்குது. பிளவுஸ் அதான் டீச்சர். அது என்ன ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கு. ஃபேஷன். அப்புறம் இந்த கண்ணரண்டி என்னமோ ஒட்டிச்சிருக்கல, அது ரோஸ் பவுடர். ஏன் டீச்சர் நீங்க இருக்க கலர் பத்தாதா டீச்சர்? பத்தாது. ஆமா, பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு கலரா இருந்தாலும் பத்தாதுதான். ஆனா என்ன டீச்சர் நீங்க ரொம்ப தூக்கலா இருக்கீங்க டீச்சர். டீச்சருக்கே பாதுகாப்பு இல்ல. வாங்கலேன் டீச்சர், அந்த ஓரமா போய் என்ன டீச்சர் எப்ப பார்த்தா டப்பாவே நினைச்சிட்டு இருக்கிய? ஓரமா போய் பாடம் எடுக்கலான்னு கூப்பிட்டேன். என்ன பாடம்? நான் என்ன பெருசா பாடம் எடுத்துற போறேன், குடும்ப பாடம் தான். தெரியாம இந்த வேஷம் போட்டுட்டேன். அப்படி சொல்லாதீங்க டீச்சர், நல்லா இருக்குல்ல. வாங்க டீச்சர் நம்ம பாடம் எடுப்போம். அப்படி சொல்லல டீச்சர், இருங்க டீச்சர் நம்ம போய் பாடம் எடுப்போம். டீச்சர் எனக்கு இந்த டீச்சரே வேண்டாம்ப்பா. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? டீச்சர் டீச்சர் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சீங்க. டீச்சர் டீச்சர் பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எதுக்கு இப்படி கத்துன? அது ஒண்ணு இல்ல, நினைச்சு பாத்துருக்க. ஆமா, ஆனா கொடூரமா இருந்ததோ. ஆமா, என்ன பண்ணவ? அது எப்படி மாமான்னு கரெக்டா கண்டுபிடிச்சா? அது தெரியும், சொல்லி. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, எல்லாருக்கும் நல்ல பாடம் தானாகவே புரியும் பாடம் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. விளைஞ்சதெல்லாம் என் கூட வச்சிருக்கேன். இசை நீ சொல்லுமா. சீரியஸா பேசிட்டு இருக்கனால நான் டீச்சரா போறேன்னு சொன்னேன். சரி, நீ சம்மதிச்ச. நீ என்ன நாங்க போய் டூயட் பாடிட்டு வந்திருக்க? இசை என்ன பார்த்து இப்பெல்லாம் சொல்லாத இசை. டீச்சர் தானே ஆ போறேன்னு சொன்ன, நீ போய் டூயட் பாடிட்டு வந்திருக்க. இங்க பாருங்க, என்ன பத்தி இப்பெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். என்னடி பண்ணுவ? டீச்சர் ஆவணும்ல, போலீஸ் ஆவணும்ல, டாக்டர் ஆவணும்ல. யார் எதை நினைச்சாலும் அப்படித்தான் கற்பனை பண்ணி பாப்பாங்க. நான் அப்படித்தான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அதான் கேக்க, நமக்கு மட்டும் அப்படிலாம் நடக்குது. அது அப்படித்தான் வரும். அதான் கேக்க, நம்ம கனவு கண்ட மட்டும் இந்த பயவழியில வருது. ஏன் நீ நினைச்சிருப்ப? கக்கா மக்கா சத்தியமா சொல்றேன், நான் அந்த பயவழி இப்ப நினைக்கவே இல்லை, தெரியுமா? அதான் பள்ளிக்கூடம் போலான்னு பட்டு படிச்சுட்டு வந்தீங்களா? நான் வீட்லயே உங்க மாமாவை சேர்த்துக்க மாட்டேன். என்னுடைய பெரிய கனவு டீச்சர் ஆகணுங்கிறது. அதுலயே நான் உங்க மாமாவை சேர்த்துக்குவேன். நீ என்ன இப்படி தப்பா நினைச்சிட்டியா ஈசே? இவ்வளவு பேசுறல, உன் கனவு என்ன? வேண்டாம், நீங்கெல்லாம் உசாராதான் வெட்டி இருக்கிய. நீ முந்திரி கொட்ட. ஆமா, உண்மைதான். நீ டீச்சர் ஆகணும்னு நான் பாட்டு கற்பனை உலகத்துக்கு போன முல்ல, எனக்கு தேவைதான். ஆனா நீங்க எவ்வளவு உசாரா இருக்கீ பத்தியா? எங்களுக்கும் தெரியும்ல. எப்படி இப்போ உனக்கு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கைய, சத்தியமா தரமாவது கை கட்டி நின்று பள்ளிக்கூடம் போகலாமா அப்படின்னு படிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த ரவுடி பையன்ல, இந்த முரட்டு பையன், எரும மாட்டு தோல் பையன்ல இடுப்ப கிள்ளி வச்சுட்டு போயிருப்பான், தெரியுமா? சுப்பா, நினைச்சு பாத்துறாத சரியா? நான் நினைச்சு பார்க்க மாட்டேனே. உசாரா இருக்காள்வல. என்ன வேலையா வந்திருக்கோம்? நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி சரி, வாங்க போவோம். ஜபா, நல்ல ஐடியா. என்ன அந்த பிரைவேட் ஸ்கூல்ல இப்ப கன்ஸ்பாண்டா இருக்கிறது யாரு? சாரன் மாமா வீட்டு ஆட்கள் தான் இருக்காங்க. முன்னாடி சாரனுடைய மூத்த மாமா அவர் யாரு, லட்சுமணன் நினைக்க, அவர் தான் இருந்தாரு. அப்புறம் கரன்ஸ்பாண்டா தியாகராஜன் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அது சாரனோட ரெண்டாவது மாமா. இப்போ அந்த தியாகராஜன் தான் இருக்காரு. தியாகராஜன் ஸ்கூல் தான் அதுக்கு பேரு, சிபிஎஸ்இ. ராணிய அங்க ஸ்கூல் வேலைக்கு கேட்டு போ சொல்லுவோமா? நீ ஒண்ணு அங்கே போண்டா, சும்மா வேகன்சி எதுவும் இருக்குதா, டீச்சர் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு போ. சர்டிபிகேட் செவா கொண்டு கொண்டுட்டு போ. அவங்க சும்மா மேல்டான பாப்பாங்க, யாரும் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதை நான் மாத்தி பறிக்கி தாரேன்.
நீ உள்ள போ, நான் சொல்றேன்ல. அங்க யார் கரஸ்பாண்டா இருக்கா, சின்ன சின்ன டீட்டெயில மட்டும் நீ தெரிஞ்சுட்டு வந்தா போதும். அப்புறம் வேலைக்கு நீ ஒண்ணு போக வேண்டாம், சும்மா நான் செக் பண்ணதான். இப்போ நம்ம நேரா உள்ள போனா வாட்ச்மேன் கூட உள்ள விட மாட்டான். நம்ம தான் அடாடி தன பண்ணிட்டு போயிடலாமே. இல்ல இது சிக்கலாயிரும், அதுக்கு தான் நாங்க பொறுமையா போய்கிட்டு இருக்கோம். ஏடி நீ சும்மா உள்ள தைரியமா போ. அக்கா நான் வேணா கூட போட்டுமா? ரெண்டு பேரும் போனா நடக்குமா? சந்தேகம் வந்துருமே. இசை இவதான் தொர பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருக்குமே. பாத்துருக்காங்களா? வாய்ப்பு இல்லாமயே இருக்குது. அதான் எல்லா ஃபங்க்ஷன்ல நான் முதல்ல போய் நின்னுட்டு இருக்கேனே. இல்ல மகிமாவே நம்ம அனுப்பிடுவோம். பரவாயில்ல நான் வேணா போறேன். சரி அப்ப நீ உள்ள போயிரு. இங்க பாரு, இந்த ஊர்ல மட்டுமே உங்களுக்கு 3 பிரான்ச் இருக்குது, 3 ஸ்கூல். அத்தனையுமே நம்ம ஸ்கூலு தான். அந்த ஸ்கூல்ல நம்ம மீட் எடுக்கணும். சரி நான் ஸ்கூலுக்குள்ள போறேன். என்கிட்ட சர்டிபிகேட் இருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி நீ உள்ள போ. நாங்க தாத்தா பேர்ல இருக்க இந்த பாழடைஞ்ச ஸ்கூல்ல போறோம். அதை எப்படி புதுப்பிக்க முடியும், பிள்ளைங்களை எப்படி சேர்க்க முடியும்னு நான் பாக்குறேன். இப்ப எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் போகுது. எந்த பிள்ளைங்க நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க? அதே படிப்பு அதை விட ஸ்பெஷலிஸ்டான எல்லாத்தையும் பண்ணி வச்சனா கண்டிப்பா வரதா செய்வாங்க. வீடு வீடா போய் பிள்ளைங்களை தான் பிடிக்கணும். அதான் நீ இருக்கிய, நல்ல பிள்ளைங்களை பிடிப்பிய, பிடிச்சிட்டு வா. சரி மகிமா நீ கிளம்பு. இங்க பாரு கவனம், நீ செம்பிளிங்கைய வீட்ல இருந்தா வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, எப்படியாவது அங்க தப்பிச்சு வரதுக்கு வழியை பார்க்கணும். சரி மேக்ஸிமம் ரொம்ப ஸ்கூலுக்குள்ள போக வேண்டாம், வெளியிலேயே விசாரிச்சுட்டு வர மாதிரி பாரு. சரி. எதுக்கு கிட்டத்தட்ட 7 ஸ்கூல்ல மட்டும் அவங்க புதுப்பிக்கவும் இல்ல, எதுக்கு சாரமாமா கிட்ட இருந்து அவங்க முழுசா வாங்கல? அந்த ஸ்கூலையும் அப்படி பாலடைய போட்டாங்க. அது அவங்களால மாத்த முடியல. காரணம் செம்பிளிங்கையா அந்த பேரோட சேர்த்து அள்ளிமலர் அவருடைய மனைவி பேரையும் சேர்த்துட்டாரு. அதனாலதான் முழுசா அவங்க பேருக்கு அந்த ஸ்கூலை மாத்த முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலை அவங்க கைவிட்டுட்டாங்க. எப்படினாலும் அந்த ஸ்கூலை தான் கைவசம் வைக்க முடியாது, பிரயோஜனம் கிடையாது. என்னைக்குனாலும் அதை நம்ம கையை விட்டு போயிடணும் அவங்களுக்கு முதைய தெரிஞ்சுட்டு, அதனாலதான் அதை கை விட்டுட்டாங்க. அந்த ஸ்கூல் அள்ளிமலர் பேர்ல இருக்குது. நிர்வாகி செம்பிளிங்கையா தான், ஆனா முழு பவர் அள்ளிமலர் அவங்க கிட்டதான் இருந்திருக்கு. அது சரி ஜானப்பா எங்க வீட்டாலே மாமா எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க, வேற ஏன் அவங்களும் அதை கைவிட்டு இருக்காங்க? அதுக்கும் காரணம் இருக்குது. ஏற்கனவே இவங்க மேல ஏகப்பட்ட கேஸ். இப்போ இந்த ஸ்கூலை பத்தி அவங்க ஏதாவது நோண்டி அதை புதுப்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். அது மட்டும் இல்லை, அப்படி போனாங்கன்னா இவங்களுடைய பழைய கதைகளும் தோண்டி எடுக்கப்பட்டுரும். டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடும். தான் தலையில தானே கொல்லிக்கட்டை எடுத்து சொரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனாலதான் அவங்களும் அதை கண்டுக்கல. ஆனா இப்போ அப்படி இல்ல, இப்ப முழுசா என் பேர்ல மாறி இருக்கு. அதாவது செம்பிளிங்கையா வம்சத்துல பெண் வாரிசுக்குத்தான் ஸ்கூல் எல்லாம். அப்படிங்கும் போது அது கரெக்டா என்கிட்ட வந்துட்டு இப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப என் கேஸ் அவங்க எதுவும் நோண்டி எடுக்க முடியாது. என்கிட்ட படிப்புங்க சர்டிபிகேட் தவிர வேற எதுவுமே இல்ல. அதனாலதான் கிங்ஸ்டன் ராஜ் ஐயா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அதை தூக்கி நம்ம கையில கொடுத்திருக்காரு. இனி சுப்ரீம் கோர்ட் போனாலும் பரவாயில்ல, எங்க போனாலும் பரவாயில்ல, என்னால வாதாடி ஜெயிக்க முடியும். ஏன் ஜெபக்கு உங்களுக்கு பயமா இல்ல? ஒரு துளி கூட இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் வஞ்சகத்தால கைவிடப்பட்ட அத்தனை ஸ்கூல்களையும் மீட்டெடுக்கணும். நம்ம கிட்ட இருந்து நய வஞ்சகமா சாரோன் கையெழுத்த வாங்கி ஸ்கூல் அபகரிச்சு இன்னைக்கு பெரிய அளவுல டாப்ல இருக்காங்களே, அவங்கள நட்டு வீதிக்கு கொண்டுட்டு வரணும். சூப்பர் டி. சரி நான் ஒரு ஸ்கூல்ல பாத்துட்டு வரேன், நீயும் ராணி ஒரு ஸ்கூலுக்கு போங்க. மகிமா நீ அந்த சிபிஎஸ் ஸ்கூல்ல போய் இன்டர்வியூக்கு போயிரு. சரிங்கக்கா. சரி ஆளுக்கு ஒரு பதில போயிடலாம். சரி. ட்ரிங் 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 ட்ரிங். முடியாது, புள்ள முழிச்சு கிடக்கா. ட்ரிங் ட்ரிங் ஆபீஸ்க்கு போணும். ட்ரிங் 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 போயிட்டு வாங்க. ட்ரிங் ட்ரிங் கோத்த கலப்பாதீங்க. ட்ரிங் 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 நீங்க தான் கோத்த குழப்பிட்டு இருக்கீங்க. ட்ரிங் 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 ஒருத்தன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். ட்ரிங் 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 தாத்தா எந்த சட்டையும் படிட கூடாதுன்னு ஒருத்தன் முழிச்சு கிடக்கா கொட்ட கொட்டன்னு. ட்ரிங் 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 சீக்கிரம் தூங்க வை. ட்ரிங் 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 தூங்க வைக்க முடிஞ்ச தூங்க வைக்க மாட்டோம். ட்ரிங் ட்ரிங் ஏய் தங்க புள்ள, உங்க புள்ள அப்படியே இசை கோணம் அங்கொன்னு தூங்குது பாருங்க, அப்படியே கிங்ஸின் கோணம். அவர் என்னங்க அவ்வளவு சுகமா தூங்குதாரு? மலையே தூக்கி கொண்டு வச்சுட்டு அசந்து தூங்கமா தூங்குதாரு? 18 பட்டியும் கட்டி ஆளணும்ல, அதான் இப்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா 18 பட்டிக்கு வந்து தீர்ப்பு சொல்லணும், அதுக்குத்தான் இப்பவே ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு. அவருக்கு வேற யோசனை. அவர் பாருங்களேன் எப்பெல்லாம் யோசிக்காரு பாருங்களேன். ஏன் சிங்க கட்டி பெத்தது இல்ல? அவ சின்ன குட்டி பெத்ததா. அங்க என்ன யோசிக்கிய? தாத்தாயா இன்னும் ஆபீஸ்க்கு போல நீ யோசிக்க. அவன் யோசிக்கானா நீ யோசிக்கியா? இல்ல அவன் தான் யோசிச்சான். ட்ரிங் 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 முடியாது. ஆபீஸ்க்கு போகணும். ட்ரிங் ட்ரிங் போயிட்டு வாங்க. ட்ரிங் ட்ரிங் கொடுத்தா ட்ரிங் 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 முடியாது. அட ஏ சிங்கி குட்டி இன்னும் அழகா இருக்கான். என்ன கிளம்பலையா? கிளம்பிட்டேமா. அம்மா கையில போவீங்க.
டிப்டாப்பா கிளம்பிருக்கோம். என்ன ஸ்கூல்ல இன்னைக்கு எனக்கு ஃபங்க்ஷனுங்க. ஓ. இப்ப சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டு. நான் இருக்குடா. அப்ப நீங்க வரணும்ப்பா. காலையில இப்ப வர தேடி பார்த்தேன், காணல. என்ன கொண்டு விட்டுட்டு போங்க, வாங்க. சரி, என்ன கூட்டி போங்க. இல்ல கவின் கடமா சாரவன் கடமா எப்படியாவது என்ன கூட்டிட்டு போல. ஏப்பா, சாரண பண்ணி எந்திக்கவே இல்ல. கவினு எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரி, கூட்டிட்டு போங்க. சிங்க குட்டி சோமத்து இருக்கும். தத்த போயிட்டு வரேன். ஏப்பா, தம்பி கொண்டாங்க. தங்க குட்டி. சரிப்பா, நான் வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. அபியம்மா, சரிடா, போயிட்டா, பாத்து போயிட்டு வா. ட்ரிங் ட்ரிங் கொன்னுருவேன். ட்ரிங் ட்ரிங். ஒழுங்கா போயிருங்க சொல்லிட்டேன். வேணா ட்ரிங் ட்ரிங். முடியாது. இசை சொன்ன மாதிரி காலையே எந்திரிச்சு பல்லு விளக்கிறதுக்கு சோம்பலாதான் இருக்குது. இந்த பல்லு விளக்குறது யார் கண்டுபிடிச்சா? ஆடு மாடல நான் பல்ல விளக்கிட்டு இருக்கேன். காலைல பல்லு விளக்கணுமா? ஓ, ராசா கேட்ட பொழப்புக்கு இப்ப இந்த பழக்கம் வேற. ஐயோ, இவர்கிட்ட சிக்கிட்டேனே. இப்ப என்ன பண்ண? ராசா அப்படி எத்தனை கோட்டையை புடிச்சிட்டு அப்படி களைச்சு போய் நிக்கிறா. ஐயோ, வச்சு செய்வார. நீ கேட்ட கேப்புக்கு இப்ப இந்த இழுவேல வேற. நல்லா இருக்குது. நான் உங்க அப்பா நிக்கிறான், நான் வர சொல்றேன். பல்லு விளக்கிட்டு இருக்கேன் மாமா. பல்லு விளக்குறானா? அது பிரஸ் மாதிரி தெரியல. வேணா பல்லு விளக்கி பாருங்க மாமா. நான் இருக்கட்ட ஓம் பிரஸ் வச்சு பல்லு விளக்கணும். நீங்க தானே சந்தேகப்படுறீங்க. வேணா விளக்கி பாருங்க. ஓ, காலையிலே கொல்லப்பட்டு வைக்கிறேன். நீலாம் உருப்படியாடா. நீலாம் உருப்படியாடா. ரோடி போயில. இன்னைக்கு காலையில என் கதை பொழப்பா சிரிக்குது. இதுல இவரு வேற வந்து கரிச்சு கொட்டுறாராம். நானே எனக்கு விடியும் போது நல்லாவே இல்லைன்னு இருக்கேன். ஏதோ வந்து நின்று தம்மு எடுக்கலான்னு பார்த்தா இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. வேணா பிரஸ் இருக்குது, விலைக்கு பாருங்க. சுத்தங்கட்ட பைய விளங்காத பைய. என் நண்பனுக்குனே வந்து பிறந்திருக்கான் பாரு. நான் எங்க அப்பாவுக்கு பிறந்த தப்பு இல்ல, இவரு எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டானதான் தப்பு. அம்மா விலைக்கு பாக்கியலா? நான் யாத்திரமாடா. சரி மாமா, என்னங்க பல்லு விலைக்கு பாருங்க மாமா. இதுக்கு மேல நின்னும் வாயில தூக்கி வச்சிருவான். மாமா இந்தாங்க மாமா, விலைக்கு பாருங்க மாமா. அது நானே காலையிலே கடுப்பா இருக்குது செத்து ஊதலான்னு வந்தா கண்டுபிடிச்சிட்டாரு. நல்ல நேரம் பிரஸ்ன்னு சொல்லி காலையில ஏமாத்தியாச்சு. என்ன வீட்டுல இன்னைக்கு பொம்பளைங்க ஒண்ணும் நமக்கு தந்த மாதிரியே தெரியல. காஃபி கீபி ஒன்னும் வரமாட்டேங்குது. வர நம்ம பொருள் கையில எடுத்தாதான் இன்னைக்கு நம்ம காலை பொழுது டென்ஷன் இல்லாம ஓடும். ஏன் வச்சிருக்கான்னு தெரியலையா? இல்ல கவினே, சாரம் நான் எந்திக்கல. எந்திரிச்ச உடனே ஊரை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம். இந்த வேலை வெட்டி ஆபீஸ் அதெல்லாம் அங்கதான், உங்க நாட்டுல இங்கெல்லாம் கிடையாது. அப்போ எப்பவுமே இப்படிதான் சுத்தி இருக்கீங்க. ஊரை கவனிக்கிறதா எங்க வேலையே. ஆனா எங்க இதுதான் நல்லா இருந்துச்சு. ஆனா கிங்ஸ் கம்பெனியை பாரு அப்படி இப்படின்னு பொறுப்பை கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் போலீஸ் வேலை இருக்குப்பா. போலீஸ் வேலை நீ பார்த்த மாதிரியே தெரியலையா? எப்பமாதான் போவான். அப்போ நீ வந்தனால நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எங்க கூட சுத்துவாரு. இதாண்டா சூப்பரா இருக்கும். ஆனா அப்ப இப்ப கம்பெனி பிரிச்சு கொடுத்துருக்காரு, போய் தானே ஆகணும். அதெல்லாம் கிங்ஸ் தான் மேற்பார்வை பார்ப்பான். நம்ம எப்படித்தான் உள்ள போய் வேலை பார்த்தாலும் அண்ணன் பார்த்த மாதிரி இருக்காதுன்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. அதனால நம்ம அங்கே ஓசக்கல் பெட்டியா தான் இருப்போம். அதுக்கு போகாம இருந்துட்டு வரலாம். என்னடா சொல்ற? இப்ப உனக்கு அப்பா கம்பெனி கொடுத்தாரு, அதுல போய் பாரு கிங்ஸ் அண்ணன் தான் இருப்பான். அவன் இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஓசக்கல் பெட்டி தான். அப்போ அண்ணன் தான் சரியா நிர்வாகம் பண்ணுவான். உள்ள நுழையும் போதே ஆள் எவ்வளவு கெத்த உள்ள நுழைவா தெரியுமா? அண்ணன் உள்ள நுழைத போய் தான் அவன் பயத்திலே வேலை பார்ப்பான். அதெல்லாம் வேண்டாம், அவர் போய் நின்னாலே போதும், வேலை கடகடன்னு ஓடும். எவனும் ஏமாத்தன்னு நினைக்கவே முடியாத ஆளு மண்ணா அப்படி இருக்கும். சும்மா சாதாரண போய் நிப்பாரு பாரு, சும்மா அதிரும். நான் இதெல்லாம் பாக்கணுமே. அதே நம்ம கிங்ஸ் ரோட்ல போகும்போது பாத்திருக்கியா? இல்ல 18-20 வயசு வாலிய போய் மாதிரி சும்மா கெத்த சிம்பிளா போவான். செவையா இருக்கும் தெரியுமா? நானே அண்ணனை பாத்துட்டே இருப்பேன், அவ்வளவு அழகா இருப்பான். ஆமாடா, ரோட்ல அண்ணன் பைக்ல போவான், எவ்வளவு அழகா இருப்பான் தெரியுமா? நான் உனக்கு கேப்பேன், இல்ல அண்ணன் அழகா இருக்கான், ரோட்லயே போகும்போது எல்லாம் பாக்காது என்ன சொல்ற? பார்த்தா என்ன மறுநாள் இந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிடும், இல்ல ஊரை விட்டு காலி பண்ண வச்சிருவான். அதான் உண்மை. எதுக்கு அவனுக்கு பொம்பளை பிள்ளைனாலே பிடிக்க மாட்டேங்குது? அதான் கிங்ஸ் என்ன, அவனுக்கு முன்னாடியே அப்படித்தான், இசை வர்றதுக்கு முன்னாடியே அப்படிதான். பின்ன இசை வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம். அவன் பொம்பளை பிள்ளைன்னு ஏறிட்டு பார்த்தது இசையை மட்டும்தான். அவன் விரட்டி காதலிச்சதும் இசையதான். இசையை வேற வெட்டி காதலிச்சிருக்கான். இசை என் கூட தான் படிச்சா. என்னடா சொல்ற? ஆமா, அவ ஃபுல்லா என் கூட தான் படிச்சா. காலேஜ் படிக்கும் போது கூட அவளை பக்கத்தான் அந்த கிளாஸ்க்கு வருவான் பாரு. எல்லாரும் அப்படித்தானே பண்ணுவான். இசையும் அதுக்கு சலிச்சவா இல்ல, நின்று சரிச்சமா சண்டை போடுவான். பிறகு எப்படியோ ரெண்டு ஜாயிண்ட் ஆயிட்டுது. நானும் அண்ணன் எங்க சைட் அடிப்பான்னு நினைச்சேன், அடிச்சாம்ல இசையா. சத்தியம் இசை கூட தான் படிச்சியா? நான் அவரோட 2 வயசு மூத்த வந்தான். நான் அப்புறம் ஸ்கூல் எல்லாம் மாறினேன், அதுல 2 வருஷம் மாறி போச்சுது. இடையில நான் செம்புலிங்க பேரன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, கொல்ல பார்த்தானுங்க. அதனால அண்ணன் வேற இடத்துல மாத்தினான். அப்புறம் மறுபடியும் வந்து ஸ்கூல்ல சேர்ந்தேன். அப்படின்னு 2 வருஷம் போயிட்டு. இது வீடான கேட்ட, இது வீடான கேட்ட.
டேய், மறுபடியும் தூக்கி தூர போடு. அப்பா பார்த்தாலும் கொண்டுவாரு. தூக்கி தூர போடுறா. அவர் இவ்வளவு அசால்ட்டா வீட்டுக்குள்ளே ஒதுக்கி அலைதாரு. தூக்கி தூர போடுறா. எங்க இருந்து தான் இந்த பழக்கத்தெல்லாம் கத்துக்கிட்டு வருவானா? அவருக்கு ஏற்கனவே இந்த பழக்கம் உண்டு. எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்ட. ஆனா யார்கிட்டயும் போட்டு கொடுத்துறாங்க. உங்ககிட்ட எல்லாம் போட்டு கொடுத்தா அவர் என்ன போட்டுருவாரு? தூர போடுறா. இருனே, காலையிலே டென்ஷனாவே இருக்கு. ராசாவுக்கு காலையில என்ன டென்ஷனும்? நீ பேசாத, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என்னடா காலையில என்ன டென்ஷனு? தெரியல, காலையிலே டென்ஷனா இருக்குது. என்ன வீட்டை ஒரு பொம்பளைங்களையும் காணோம்? எதுக்கு கேட்டு அவர் யாரும் கேட்காம எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எட்டி மிதிச்சிடும் பாத்துக்க. அதான் அப்போ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, எட்டி பார்த்தா வெட்டிடுவேன்னு. நான் யாரையும் எட்டி பார்க்கல. இல்ல பார்த்தாதான் வெட்டுவாரு. காலையே கடுப்பு வித்துறானுங்களே. அவ்வளவு அசால்ட்டா ஊதி தள்ளுதா. தூக்கி தூர போடுறா இத. இருங்கப்பா, நானே புண்பட்ட நெஞ்ச புக விட்டு ஆத்திக்கிட்டு இருக்கேன். அது நம்ம இன்னும் பாக்கல. அவர் மாப்பு புடிச்சு வந்துட்டாரு. பார்த்தாரு பிரசன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். இவர் ஏமாத்துவாரு, அவர் நம்புவாரு. பின்னாடியே அப்பா கிட்ட போய் போய் பாரு, பாத்துக்கிட்டே இருங்க. டேய் ராஜா, என்னடா காலையில கிளம்பிட்ட? எங்க? நேத்து சொன்னல சித்தப்பே, நாளைக்கு ஸ்கூல்ல ப்ரோகிராம் இருக்குனே. டேய், ஆடல் பாட இல்ல, ஸ்டூடண்ட் டீச்சர் கிடையாது சித்தப்பே. வந்து தொலைச்சிராதீங்க. கேட்டேன்டா. இல்ல இப்ப ப்ரோகிராம் மாதிரி டீச்சர்ஸ்லாம் ஆடுறாங்களே, அதான் கேட்டேன். இல்ல சித்தப்பே, பேசணும், பேச்சு போட்டி. நானும் பேச போறேன்ல. நீ பேச போறியா? அபியம்மா ட்ரைனிங் கொடுத்திருக்காங்கல்ல. என்னடா பேச போற? தலைவர்களை பத்தி. ராஜா, டேய் வா, நேராவது. அப்பாவோட கூட்டு போறாரு. ஆமா சித்தப்பே, அப்பா கூட தான் போறேன். சரி போயிட்டு வரேன். பை பை. சரிடா, பை பை பை. ராஜா கோட் ஷூட்ல கம்பீரமா இருக்கான்ல? ஆமாடா, செமையா இருக்கான்ல? நமக்கு மேல இருக்கான். அப்படியே நம்ம சேனல் என்ன பார்த்த மாதிரி தான் இருக்கு. படிச்சிருந்தா நம்மளும் கோட் ஷூட் போட்டிருக்கலாம். இப்பவும் உனக்கு கிட்ட போல, நீ காலேஜ் போய் படிக்கலாம். வயசு என்ன 27 வயசு இருக்குமா உனக்கு? நல்ல ஐடியாவா இருக்குடா. டேய், நீ விட்டு வந்து படிடா. ஏது இந்த ரவுடி போய நீ வேற என்ன பார்த்தாலே கடைசியில ஒரு பிள்ளை பக்கத்துல வராது. நீ படிக்கிறதுல போற, குடும்பத்தை போறியா? ஏதோ பக்கத்துல வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்காக யார்கிட்டயும் பேசாம காலேஜ்ல படிக்க முடியும்? உனக்கு இப்போ காலேஜ் போய் படிக்கணும், அவ்வளவுதானே? சே, அப்பளோ ஒரு ஆசை இல்லப்பா. சொன்ன இல்ல, உனக்கு படிப்பு இல்லைன்னா எல்லாரும் நிக்கல் தள்ளுதாங்க. டேய், எல்லாரும் கிளம்புங்க. இவனுக்காக எல்லாம் காலேஜ் சீட் வாங்குறதுக்கு நான் வரலப்பா. ஓட்டுனா கொண்டுறேன். டேய், நான் காலேஜ் படிக்கண்டா. இதுக்காவது நான் காலேஜ் படிக்கண்டா. நீ எல்லாம் தேர மாட்டேன். பொண்ணே போட்டுருவேன். என்ன நிஜமாவே காலேஜ் போக ஆசைப்படுற? இல்லடா, ஒரு 2 வருஷம் பாக்கி கிடக்கு, முடிச்சலான்னு பாக்கேன். உனக்குள்ள படிப்பு மண்டல ஏறுமான்னு கேட்க. அதெல்லாம் ஏறும். இங்குள்ள ரத்தம் தானே, இங்குள்ள மூணு தானே ஏறும். இவன் சயின்டிஸ்டா இருக்கான். அட்லீஸ்ட் நான் ஒரு டிகிரி முடிக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 5-6 வருஷம் நான் லேப்லயே வச்சிருக்காரு மகாதேவன். பாத்துட்டேன். எப்படா லேபுக்குள்ளே இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, வெறும் உள்ளே இருந்து பழகி போச்சு. அது சரி, லேப்ல அழகான பிள்ளைலாம் இருந்துக்கும்ல? ஆமா, இன்னும் உள்ளே இருக்கிறதுக்கு என்னவா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. பின்ன எப்படியா? உள்ள கவர் பண்ணி தண்டா உட்காருவான். இதுக்கு நீங்க சாமியார் மரத்திலே உட்கார்ந்து இருக்கலாம். அப்படி சொல்ற கவிதை. வெளியில இருந்துட்டா மட்டும் வந்த காலையிலே பிச்சுட்டு போகல, பிச்சுட்டு போக வச்சுட்டோம். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நீ என்கிட்ட உத வாங்கிருவ. சரிடா, வாங்க வாங்க, நம்ம வெளியில போயிட்டு எனக்கு காலேஜ் சீட் கிடைக்கான்னு பார்த்து தருவோம். எனக்கு ட்ரை பண்ணிதான் பாப்பமேடா. வா. அதுக்கு முன்னாடி நான் முதல்ல படிச்சேனே, அதான் எங்க அம்மைக்கு அண்ணன் காலேஜ், நம்ம காலேஜ் தான் புடிங்கி ஏமாத்திக்கிட்டான். அந்த காலேஜ் சர்டிபிகேட் வாங்கணுமே, அவங்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் எங்களுக்கு தெரியும். நீ வா. என்ன முடியுமானே? அந்த ஆயத்தை போடுறான். முதல் படி சர்டிபிகேட் கேட்போம். தரலன்னு வச்சுக்க பொலந்துருவோம். லேப்ல இருந்தோம்னா எப்படி பேசுறான்? ஆமாமா, கேட்டு பாப்போம். தரலன்னா பொலந்துருவான். வாங்கடா, கேட்டு பாப்போம். இல்லன்னா பொலந்துற வேண்டியதான். பாரு, அது தந்தாச்சு தரட்டா சரி. அவன் மண்டை ஒரு வாட்டியாவது பொலந்துட்டு தான் நம்ம வரோம். அவ்வளவு கடுப்பா இருக்குது. காலையிலே நீ கடுப்பா இருக்குனே, அடுத்துதான் வைக்கவே கூடாதுன்னு வேலை தூக்கி வச்சுட்டேன். அவனை தான் காலையில நினைச்சுக்கிட்டே இருந்துச்சேன். பிரஷர் தலையில வந்து ஏறிட்டு போறோம். அவன் மண்டைய பொழக்குறான். ராணி, இந்த பள்ளிக்கூடத்தை கடக்கும்போது மட்டும் நம்ம இனி ஒரு மாதிரி கலங்கும் பார்த்திருக்கியா? ஆமா ஈசே, இந்த முட்டையெல்லாம் பார்க்கும்போது மனசு ஏங்கதான் செய்யுது. எப்படி எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் பாத்தியா? உன்னை கொன்னே போட்டுவேன். நான் பள்ளிக்கூடத்தை பார்த்தா ஃபீலிங்கா இருக்குன்னு சொன்னேன். அதுதான் நானும் சொன்னேன். நான் பள்ளிக்கூடத்தை பார்த்து சொன்னேன். பள்ளிக்கூடத்தை ஒட்டி இருக்கிற முட்டாய் கடையை பார்த்து சொல்லல. பள்ளிக்கூடனாலே முட்டாய் கடை தானே. எருமை. இப்போ நம்ம கிட்ட வெளிநாட்டு ஜாக்கெட் எல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிற முட்டாய்க்கு ஈடாகுமா? இப்ப என்ன சொல்ல வர? எதுக்கு கொதி போட்டுக்கிட்டு மத்த பிள்ளைகளும் சாப்பிடணும்ல? ஒண்ணு வாங்கிடுவோமே.
உன்கிட்ட போய் என் ஃபீலிங்க சொல்லிட்டு இருந்தேன் பாரு. வா, உனக்கு ஃபீல் வர மாதிரி எனக்கும் ஃபீல் வரும். எனக்கு பள்ளிக்கூடம்னாலே முட்டாய் கடை தான். வாங்கி தொலை. உள்ளுக்குள்ள ஆசை இருக்குது, சொல்ல வேண்டியதானே. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி அழலாம் நினைச்சேன். சாரி சார். போட்டி. தாத்தா, எல்லா முட்டையிலையும் கொஞ்சம் கொடுத்துருங்க. சரிம்மா. உனக்கு இது முட்டை வேணுமாமா? வேணும். பாட்டி, இங்க எவ்வளவு பிள்ளைங்க படிக்காங்க? இங்க என்னம்மா 10-45 பிள்ளைகள் தான் படிக்கும் பாத்துக்க. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது. ஆனா 10ஆம் கிளாஸ் பிள்ளைல 2 பிள்ளைல 3 பிள்ளைல தான் படிச்சிட்டு இருக்கு பாத்துக்கம்மா. நம்ம ஊர்ல தான் நிறைய பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களே எங்க படிக்காங்க? அதாம்மா பக்கத்துல இருக்கிற தியாகராஜ அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்குமா. இங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்கும்? இது அந்த காலத்து செம்புலிங்கையா பள்ளிக்கூடம். தரத்துக்கு ஒரு குறை இல்ல. என்ன பாலடைய போட்டுட்டாங்க, பிள்ளைல அவ்வளவா வரல. டீச்சர்ஸுக்கு சம்பளம் மட்டும் போய்கிட்டு இருக்கு. இந்த டீச்சர் மாதிரி சம்பளம் வருதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். பிள்ளைல ஒன்றும் படிக்கலம்மா. இத புதுப்பிச்சா பிள்ளைங்க எல்லாம் வருவாங்களா? செம்புலிங்கையா பள்ளிக்கூடம்னா யாரும் வரமாட்டா, ஆனா எடுத்து செய்யணுமா? எடுத்து செஞ்சா பிள்ளைங்க வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. சரி தாத்தா, இப்ப நாங்க உள்ள போய் பார்க்கலாமா? இங்க யார் வேணாலும் போலாமா, இங்க யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. போய் பார்த்துட்டு வாங்க. சரி பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். எல்லா முட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க. சரிம்மா. இதுதான் உங்களுக்கு வருமானமா? காலங்காலமே உட்கார்ந்தாச்சு. அதாம்மா. எவ்வளவு வருமானம் வரும்? என்னம்மா, நாளை 10 ரூபா 20 ரூபா கிடைக்கும், அதுக்கு மேலாம் கிடைக்காது. இதுல உட்கார்ந்தாச்சு, இனி வேற வேலைக்கும் போக முடியாது. அப்போ உங்க சாப்பாட்டுக்கெல்லாம்? எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு குறை கிடையாது. செம்புலிங்கையா குடும்பம் இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வயல் இல்லாதவங்களுக்கு வயக்காடை கொடுத்துருக்காவ, அதுல எங்களுக்கு கொஞ்சம் நெல்லு மணி எல்லாம் வரதான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க மாதிரி வீட்டுக்கு வீடு ஏதாவது ஒரு தொழில் இருக்குமா? வேலையே இல்லைனாலும் செம்புலிங்கையா தோட்டத்துக்கு போனோம்னா வேலை இருக்கும். காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. உடல் உழைப்பு வேணுமேனு வந்து உட்கார்ந்துருக்கமா, வேற ஒண்ணும் இல்ல. செம்புலிங்கையா பேர கிங்ஸ்லி இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் பஞ்சமே வராது. புண்ணியமா, முகத்தை பார்த்தாலே போதும். லெச்சு மாட்டும், அவ்வளவு அம்சமான முகம். பையனை பார்த்தாலே அதிர்ஷ்டம் தான். முகத்தை பார்த்தே வசதியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடும் அந்த தம்பி. நம்ம ஊரே செழிப்பாதனமா இருக்குது. அது என்னமோ தெரியல, இது ஸ்கூலு அவங்களுக்குள்ளதான். ஆனா அப்படியே போட்டுட்டாங்க பாத்துக்கங்கம்மா. இல்ல, நான் போட மாட்டேன். இத ஃபுல்லா எடுத்து நடத்துவேன். சரிம்மா, இந்த முட்டை இங்க. இந்தம்மா. ஆத்தி, இடிச்சு தெளிஞ்செல்லாம் கிடக்குது. ஆமா. ஜபாக்கா இதெல்லாம் மீட் எடுத்துருவா. எனக்கு ஜபா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ நிச்சயமா எல்லா பள்ளிக்கூடத்தையும் மீட் எடுத்துருவா. ஆனா அதுக்கு முன்னாடி தியாகராஜன் கிட்ட இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடமும் நம்ம கிட்ட வரணுமே. அத வச்சாதானே இத எடுக்க முடியும். எப்படி வாட்ச் எடுக்கிற மட்டும் பாருடி. நிஜமா ஏமாத்தி கோட்டையை கட்டிட்டா இந்த செம்பலிங்க பேத்தி விட்டுருவா. இது வரைக்கும் எப்படின்னு தெரியாது. இந்த இசையோட அட்டை எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ பார்த்தது வெறும் சாம்பிள் தான், மிச்ச ஆட்டத்தை பார்க்கலையே. பாரு, இங்க பாரு. அந்த தியாகராஜ குடும்பத்துக்குள்ள போகணும். அவனுதான் கொடி கட்டி பறக்கானுல. நம்ம கிட்ட இருந்து ஏமாத்தி நம்மளே மாதிரி சரிசமா கோட்டை கட்டி வாழ்ந்துருக்கானுங்களே. இது வரைக்கும் எதிரி யாரையாரும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில அவனுக்கு தான் இருந்திருக்கானுங்க. அதுவும் நம்ம அத்தையை பயன்படுத்தி அத்தை இடம் கொடுத்து எல்லாத்தையும் ஓச்சிச்சிருக்காங்க. அத்தை அண்ணமாரும் நம்பிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஒருத்தங்க நம்மள ஏமாத்துறாங்கன்னு கூட தெரியாம இருக்கும். சத்தியமா என்னால யாராவது ஏமாத்துனா எனக்குலாம் தெரியாது. அப்படி ஏமாத்துவாங்க. இங்க பார், நீ செம்புலிங்கையா பேத்தி, ஒரு ரத்தத்திலே தூய்மையான ரத்தம். உனக்கு ஏமாத்த தெரியாது. ஆனா இங்க நிறைய பேர் ஏமாத்ததுக்குன்னு இருப்பாங்க. அதனாலதான் உனக்கு கெட்டது எதுன்னு நிறைய தெரிய மாட்டேங்குது. சரிடி, ஒரு ஐடியா. என்ன? நேரா தியாகராஜ வீட்டுக்கு போறோம். அத்தி அவன வீட்டை சுத்தி நாய் வச்சிருக்கானே. நாம மட்டும் போனதானே நாய் விட்டியாவா? கூட கூட்டு போறது அத்தை. மாமியாரையா? ஆமா, பகையாளி குடும்பத்தை உறவாடி தான் கெடுக்கணும். அவன் அத்தை கிட்ட உறவாடி தானே எல்லாத்தையும் புடுங்கனா, அதே பாணியை நாமளும் கையில் எடுப்போம். மறுபடியும் அத்தையை அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறோம். எப்படி? நீங்க என்னது சொத்தெல்லாம் எழுதி வாங்கினது என் குடும்பத்துக்கு தெரிஞ்சுட்டு, அதனால என் குடும்பமே என்ன அடிச்சு துரத்திட்டாங்க. இனி உங்ககிட்ட தான் இருக்க போறேன்னு அத்தையை அனுப்புவோம். அதனால நமக்கு என்ன லாபம்? நாம வீட்டுக்கு எப்படி போக முடியும்? அதுதான் ஐடியா. நம்ம சமாதானப்படுத்துற மாதிரி அப்பப்ப அத்தையை கூப்பிடுறதுக்கோ இல்ல அத்தையை பார்க்க போறதுக்கோ போய் நமக்கு தேவையான ஆதாரத்தை எடுத்துட்டு வந்துருவோம். அத்தி மானியா தலதறிக்க ஓட போது பாத்துட்டே இரு. இல்ல, அத்தை இப்ப துடிஞ்சிட்டாங்க. எந்த எல்லைக்கும் போய் அடிப்பாங்க. இந்த பாரு, நமக்கு தேவை முக்கியமான ஆதாரம். அத்தையும் எடுத்தே ஆகணும். நீ என்ன சொன்ன கேட்க. சரி, அந்த சைடு வா. என் தாத்தா பள்ளிக்கூடத்துல இன்னும் பிள்ளைங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு நாள் இது நம்ம பள்ளிக்கூடனே தெரியாமே இருந்திருக்கோம் பாரு. எத்தனை நாள் இங்கோடி போன நட்டி வண்டியில எடுத்துக்கிட்டு. ஆமா, நானே இந்த ஸ்கூல்ல படிச்சதே இல்லை தெரியுமா. இது எங்க தாத்தா பள்ளிக்கூடம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்பமே தெரிஞ்சிருந்தா நீ படிச்சிருப்பல்ல. எங்க தாத்தா எவ்வளவு ஆசையா இந்த ஸ்கூல்ல கட்டியிருப்பாரு. நான் ஒன்னு சொல்றேன் டி,
இழந்த பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாத்தையும் மீட்டெடுத்து இது செம்புலிங்க சமஸ்தானமா உருவாக்கல நான் இசையே இல்ல. மீண்டும் செம்புலிங்க சமஸ்தானத்தை நான் உருவாக்குவேன். நம்ம கிட்ட இந்த பொடிங்கி நம்மளை விட இப்ப மேல போய்கிட்டு இருக்கான். அவன் சரியான மூலக்காரனா இருக்கான் பாத்தியா. எதை வச்சு பொழைச்சோன்னா நம்ம டாப்ல வருவோம்னு தெரிஞ்சு கரெக்டா ஸ்கூலு காலேஜ் தட்டி தூக்கிருக்கான் பாரு. நம்ம கிட்ட என்னதான் ஷாப்பு கம்பெனி அது இதுன்னு இருந்தாலும் இந்த பேரு புகழ் என்னமோ இந்த ஸ்கூலு காலேஜ் வச்சு தான் கிடைக்கும் பாத்தியா. அவன் பேரு புகழை வச்சு நம்ம நினைச்சத சாதிக்கலாம்னு தாண்டி கரெக்டா கெச்சு போட்டு இதெல்லாம் புடிங்கிருக்கான். அவன் யாருப்பா அவன் மூஞ்சி நீ பாத்துருக்க? இல்ல பாக்கல. அவன் ஒரு விதத்துல எங்க தாத்தாக்கு ரொம்ப சொந்தம். எப்படி? எங்க தாத்தாக்கு தூரத்து சொந்தமா? ஓ அதான பார்த்தேன். அடுத்தவங்க கூட கொஞ்சம் மாதிரி நியாயமா நடந்துக்கிடுவான். இந்த சொந்தக்கார பையில தானே அநியாயம் பண்ணுவானுங்க. சம்பளிங்க ஐயா. கிங்ஸி மாமா. கிங்ஸி மாமாவா? ஆமா கிங்ஸி மாமா. மாமா சும்மா பார்க்க வந்தோம். சரி நான் வெளிய நின்னுட்டு இருக்கேன். நீ மாமாட்ட பேசிட்டு வந்துரு. சரி. என்னங்க? அங்க தள்ளி நில்லு. என்னாச்சு? நான் சொல்றத மட்டும் செய். வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்க சார். என்னோட திறமை பிடிச்சிருந்தா நீங்க வேலைக்கு எடுக்கலாம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு? நான் முடிச்சு 2 வருஷம் ஆயிட்டே. வேலைக்கு போகணும்னு கட்டாயம் இல்ல. அதனால நான் பெருசா ட்ரை பண்ணல சார். வேகன்சி இருக்கிற மாதிரி தெரியலமா. சரி உங்க பயோடேட்டா கொடுத்துட்டு போங்க. வேகன்சி இருந்தா நாங்க சொல்லி அனுப்புறோம். சார் ஒருவேளை இங்க நான் வேலைக்கு வந்தா எவ்வளவு சார் சேலரி கொடுப்பீங்க? என்ன நீங்க 11th 12th எடுத்தீங்கன்னா 8000 ரூபாய் கொடுக்கலாம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் என் அக்கா பொண்ணு இங்க ஸ்கூல்ல சேர்க்கணும். மந்த்லி ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா சேர்த்துடலாம். டொனேஷன் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அது 2 lakhs. அப்புறம் அடிஷனல் ஃபீஸ், அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் நோட்டு புக் எல்லாமே நீங்க எங்க கிட்ட வாங்கணும். அடிஷனலா நாங்கள் ஸ்விம்மிங், அப்புறம் கராத்தே அந்த மாதிரி எக்கச்சக்கம் எல்லாமே இருக்குதுமா. நான் உங்களுக்கு அந்த பயோடேட்டா கொடுத்தேன் பாருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 25 lakhs. அதுக்குள்ளதான் வரும். ஓகே சார். சரிம்மா நீங்க உங்க அக்கா பொண்ணு தாராளமா சேர்க்கலாம். ஓகே சார். நான் அட்மிஷன் வாங்கிட்டு போட்டுமா சார்? உங்களால ஃபீஸ் கட்ட முடியுமான்னு பாத்துக்கோங்க. சார் சார் 25 lakhs தானே, அது எங்களால ஈஸியா கட்ட முடியும். இல்ல நீங்க வேலை கட்டு வந்தீங்களே சார். அதான் சொன்னேன் வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அதான் வேலைக்கு போகணும் அவசியம் இல்ல. சரி ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமேன்னு வந்தேன். ஒண்ணு பண்ணுங்க. உங்க அக்கா பொண்ணு நீங்க இங்க சேர்க்கறதுனால நீங்க ஸ்பெஷலா டீச்சர்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டீச்சர்ஸ் வரலன்னா நீங்க அந்த வகுப்பு எடுக்கலாம். ஆனா சேலரி அவ்வளவு தர முடியாது. ஓகே சார். ஓகே பரவாயில்ல. ஓகேம்மா நீங்க தாராளமா உங்க அக்கா பொண்ணு சேர்க்கலாம். ஓகே சார். ஓகே சார் நான் கிளம்புறேன். சார் உங்க பேரு? அருள்ராஜன். ஸ்கூல் பேரு தியாகராஜன். அது எங்க அப்பா அம்மா. அப்பா. ஓஹோ. இல்ல உங்களே மாதிரி இன்னொருத்தங்க உட்கார்ந்திருக்காங்களே. அவர் எங்க அண்ணே அருண்ராஜன். நான் அருள்ராஜன். எங்க அப்பா பேரு தியாகராஜன். எங்களுக்கு ராஜன்ங்கிறது எங்க குடும்ப பேருமா. நீங்க செம்புலிங்க சமஸ்தானத்தை எடுத்துட்டு ராஜன் சமஸ்தானத்தை உருவாக்க பாக்குறீங்க. நடக்காது. ஓகே சார் நான் கிளம்புறேன். ஓகேமா. இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. டேய் டேய் வந்துட்டு போனவங்க மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. எப்படியாவது இந்த ஸ்கூலுக்குள்ள போயிட்டானா நிறைய டீட்டெயில் எடுத்துடலாம். ஆபீஸ்க்குள்ள ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். சரி பார்க்கலாம். ஏய் மகிமா. ஏய் என்ன எங்க ஸ்கூல் பக்கம்? அது வந்து ஸ்கூல் ஏதாவது வேகன்சி இருக்கான்னு கேட்க வந்தேன். ஏய் நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஏய் மகிமா உன்னை சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேகன்சி தானே வா நான் வாங்கி தரேன். இது யார் ஸ்கூலு? எங்க அப்பா அருள்ராஜன் குள்ள தான். நான் அப்பப்ப விசிட்டிங் வருவேன். உனக்கு மேரேஜ் ஆயிட்டா? மேரேஜ் ஆயிட்டு டைவர்ஸ் ஆயிட்டு. அத கூட சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பண்ண சொல்ற? ஒத்து வரல. அதான் டைவர்ஸ் வாங்கிட்டு அப்பா கூட வந்துட்டேன். சரி உனக்கு மேரேஜ் ஆயிட்டா எப்படி? இல்ல சத்தியமா நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா. நான் உன்னை நினைக்காத நாளே கிடையாது தெரியுமா. ஆனா என்ன உன்னை எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கவே இல்ல. நானும் எல்லாத்துலயும் தேடி பார்த்தேன். நீ எதுலயுமே இல்லையே. ஏன்? நான் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. இப்ப எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன். ஏன் என்னாச்சு? அது அதான் அம்மா இல்லல அக்காவும் மேரேஜ் ஆகி போயிட்டா. அதான் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன். ஐயோ சரி நான்
நான் உன்னை நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்ல. சரி, ஒருத்தரை ரகசியமா விரும்புறேன்னு சொன்னியா, அவரை கண்டுபிடிச்சிட்டே என்ன? இல்ல, அப்போ ஒரு ரகசிய காதலன் இன்னும் கிடைக்கல. இல்ல, கிடைக்கல. சரி, நீ ஏன் டைவர்ஸ் பண்ணன? அதான் சொன்னேன், பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணிட்ட. அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்க? அடுத்தா வீட்ல அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல பெரிய இடமா வந்துனா கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா நல்ல இடமா இருக்கணும், பெஸ்ட் இடமா இருக்கணும். இதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ற மாதிரிலாம் நினைப்பு இல்ல. அதனால இனி அமைறது பெஸ்டா இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல இடம் வந்தானே முடிச்சிருவோம். நல்ல இடம்னா அப்ப இதுக்கு முன்னாடி அமைஞ்சது நல்ல இடம் இல்லையா? இல்ல, அவங்க பணம் எதையோ போட்டிருக்காங்க, ஏமாந்துட்டாங்க, சொத்துக்குள்ள போயிடுச்சு. அதான் டைவர்ஸ் பண்ணிட்டோம். சரி, நீ உள்ள வா, நான் டாடிட்ட சொல்லி உனக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்றேன். நீ எந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை பாக்குறேன். அது வந்து அது பக்கத்து ஊர்ல. எந்த ஹாஸ்டல் சொல்லு, நான் வந்து பாக்குறேன். இல்ல, இப்போ நான் அந்த ஹாஸ்டல்ல காலி பண்றேன், வேற ஹாஸ்டல் பாத்துட்டு இருக்கேன். நான் பார்த்த உடனே எனக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து பாரு. ஓகே. சாரணத்தா, வாங்க நம்ம போலாம். சாரணத்தா, யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அத படிக்க போ சொன்னேன், எங்க அத்தை பையன். அத்தா, எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு பார்த்ததோட இப்ப சூப்பரா இருக்கீங்க. அதே அத்தா, ஷோ தர்ம சங்கடமா போச்சுதே. இவ இருக்க நேரமா நான் இங்க வருவேன். ஐயோ, மகிமா மொத்தம் நான் எப்படி முடிப்பேன்? அத்தா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து பிசினஸ் தான். அண்ணன் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பிசினஸ் மேனா? ஆமா. சரி, நான் வரேன். மகிமா, நீ உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? ஏன் உன்கிட்ட பேசிட்டு போ, கடைசி தான் நான் என் சரண் மாமா பார்த்ததே. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன். அன்னைக்கு தான் நான் சரண் மாமாவையும் பாக்குறேன். என் சரண் மாமா அன்னையோட இப்ப ரொம்ப அழகா இருக்காரு. இதுதான் சரண் மாமாவா? நீ மறந்துட்டியா? எப்படி மறக்க முடியும்? நீ அவர் மேல பழி சுமத்தினல்ல? அப்படி சொல்லாத. நீ அவர் மேல பழி சுமத்தினல்ல, நிஜமாவே அவர் உனக்கு எடுக்க வந்தாரு? இல்லடி, அது வயசு கோளாறு. வயசு கோளாறா? ஏன் உனக்கு தெரியாதே? என்னமோ தெரியல, அவர் ரொம்ப அழகா இருந்தாரு. அவரு உடம்பு சைஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வேலை பாப்பேன். எப்படியும் அவர் கூட நான் கல்யாணம் பண்ண முடியாது. எங்க வீட்டுல அவரை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதுக்காக அவர் அப்படியே விட முடியும்? அதுக்கு அதான் லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்ட. ஆனா அவர் நீ காதலிக்கிறேன்னு நினைச்சுதானே ஒரு ரூமுக்குள்ள வந்தாரு. ஆமா, அது அவர் எந்த தப்பும் பண்ணல. ஆல்மோஸ்ட். ஆனா அவரு உன்னை உண்மையா தானே விரும்பினாரே? ஆமா, அவரும் காதல் பண்ற வயசு, எனக்கும் காதல் பண்ற வயசு. அதனால எங்களுக்குள்ள தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு. அதான் அவருக்கு உனக்கும் தப்புலாம் நடக்க பார்த்திருக்கல. வேற என்ன, இதுக்கு ஊரைய கூட்டி அசிங்கப்படுத்தி அவரை வேண்டான்னு சொன்னேன். அப்படி இல்ல, அந்த நேரத்துல இவரை வச்சு சல்லி பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆள் மட்டும் அழகா இருந்தா போதுமா? அதுக்கானதுனே லவ் பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா சண்டை போட்டாரு எங்க வீட்டுல இருந்து என்ன தூக்கிட்டு போயிருவான். இவனை நம்பி போய் நான் என்ன பண்ண? அவனே அவங்க வீட்டுல வளர்க்க முடியாம தான் எங்க வீட்டுல கொண்டு விட்டு இருந்தாங்க. பிற அவன் கூட சேர்ந்து நான் பிச்சை எடுக்க முடியும். நாளைக்கு ஏதாவது பின்னாடி அவன் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னா நான் முந்திக்கிட்டேன். நீ அவனை விரும்பல, அவனோட தப்பு பண்ண பார்த்தல. பிறகு என்ன, அவனை பக்கத்துல இருந்து பாக்கணும்னு நினைச்சேன், பாத்துட்டேன், அதான் விரட்டி விட்டுட்டேன். சரி, இப்ப ஏன் நீ அவரை பாக்குற? இல்ல, இப்ப தச்சிலதான் பார்த்தேன். அப்ப விட இப்ப ரொம்ப சூப்பரா இருக்காரு. பிசினஸ் வேற பண்றாரா? அதுக்கு இல்ல, எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதான் இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்ல, ஒண்ணு இல்ல. சரி, நீ வா, நான் அப்பா கிட்ட உன்னை நோட்டீஸ் பண்ணி வைக்கிறேன். இல்ல, இருக்கட்டும். அப்பாவை நீ பாத்தியா? அப்படி உங்க சித்தப்பாவை பார்த்தேன். அப்படியா? சரி, நீ வா, நான் உள்ள போய் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். வா. நீனும் ஏமாத்திட்டல. நீ என்ன ஏமாத்தினேன்? எல்லாம் தெரிஞ்சு நீ எனக்கு வாழ்க்கை பிச்சையா போட்டிருக்கல. நீ அப்பலாம் இல்ல, என்ன தப்பா நினைக்கிறீங்க? நீ எனக்கு வாழ்க்கை பிச்சையா போட்டிருக்கல. அவ பத்தி எல்லாம் தெரிஞ்சும் எங்களுக்குள்ள என்ன இருந்து தெரிஞ்சும் நீ எனக்கு வாழ்க்கை பிச்சையா போட்டிருக்க. இறக்கப்பட்டு வாழ்க்கை கொடுத்துருக்க. இல்ல, அப்பலாம் இல்ல. எல்லாருக்கும் நான் இலக்காரமா போயிட்டேன்ல. என்ன பேசுறீங்க? எல்லாருக்கும் நான் இலக்காரமா போயிட்டேன்ல. ஆமாடு, அவன் என்ன விரும்புறேன்னு சொன்னான். கண்டவ பின்னாடி போறதுக்கு ஒருத்தி நம்ம விரும்புறேன்னு சொல்றாளேன்னு அந்த வயசுல அது எனக்கு சரின்னு பட்டுச்சு.
அவ ஆசை தீர்ந்தானே என்ன பழிய போட்டுட்டு தப்பிச்சுட்டா. ஐயோ, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் தெரிஞ்சதுன்னு எனக்கு வாழ்க்கை பிச்சை போட வந்திருக்கா. இல்ல, தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு எனக்கு வாழ்க்கை பிச்சை போட வேண்டாம். காலத்துக்கு உங்க கூட நான் குற்ற உணர்ச்சியிலே வாழணும். அதுக்கு தானே நீ இப்பெல்லாம் பண்ணிருக்க. ஓ, 2 கூட்டுக்கிழவணிகள் அப்படித்தானே? அறிவில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் யாருக்கும் வாழ்க்கை பிச்சை போட அவசியம் இல்ல. நான் உங்க வீட்டுக்கு அடைக்கலம் தேடி தான் வந்தேன். அப்போ என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் உங்க வீட்டுல நான் கற்போட இருக்கேனா? உங்க வீட்டுல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படி பார்த்தா நீங்க தான் எனக்கு சொல்லி காட்டணும். இங்க பாருங்க, எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும். ஏன் எங்க வீட்டுல எங்க அப்பா இல்லன்னு பத்த அடைக்கலம் கொடுக்க வந்தா மாமா, சொந்த மாமா, சின்ன குழந்தை கூட என்ன பார்க்காம அப்படி பார்த்தா ஏன் இது உங்ககிட்ட நான் சொல்லல? அதுக்காக நானா நீங்க எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறீங்கன்னு சொன்னேன்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் தவறு செய்யறதா. நீங்க செஞ்ச தவறுன்னு நினைக்கவே மாட்டேன். அவ உங்களை ஏமாத்தினான்னு எனக்கு நல்லா தெரியும். வேற எப்படி நான் அப்படி நினைப்பேன்? உனக்கு நடந்தது அநியாயம். நான் செஞ்சது முட்டாள்தனம். அப்படிலாம் இல்ல. நான் உன்னை எவ்வளவு பெருமையா நினைச்சேன் தெரியுமா? நான் இப்படி இருக்கும்போதே இந்த பொண்ணு இவ்வளவு விரும்புறாளேன்னு அப்படி தாண்டி நான் உன்னை வசதி வச்சிருந்தேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்டு போனவருடைய கூட்டாளின்னு இப்பதானே தெரியும். காலத்துக்கு என்ன சொல்லி காட்டி வேதனைப்படுத்ததுக்கு. இந்த சாரோன், நீ என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல. போதும். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல. போதுமா? இதுக்கு மேல காயப்படுத்தாதீங்க. சாரோன், அப்படி இல்ல சாரோன். போதும். எனக்கு யாரும் வாழ்க்கை பிச்சை போட வேண்டாம். நான் இப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு என் பொண்ணு இருக்கா, மனசா புரிஞ்சுக்கிட்டவா. அவ போதும். போதும். எனக்கு இனி பொண்ணுங்களே வேண்டாம். சத்தியமா நான் இனி யாரையும் எடுத்து பார்க்க மாட்டேன். இப்பெல்லாம் பேசாதீங்க. அந்த நினைப்புல நான் எதுவும் பண்ணல. நான் சாரோனை முழுசா நம்புறேன். போதுமா தாயே, போதும். நான் செஞ்ச தப்பு நினைச்சு எனக்கு அருவருப்பா இருக்கு. எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உன் முகத்துல முடிப்பேன்? போதும். இதுக்கு மேல ஏதாவது பேசுன கொண்டு எரிஞ்சிட்டு போயிடுவேன். அதுதான் உன்னால செய்ய முடியும். மரியாதையை விட்டு போயிரு. போகலனா போக வைப்பேன். போனிதா பண்ணு. கோத்த கலப்பாத. டபுள் கேம் ஆடுறல, அவளே மாதிரி நீ டபுள் கேம் ஆடுறல. நீ அப்ப ஏண்டி என்ன வெட்டி வெட்டி காதலிச்ச? கல்யாணம் நாளைக்கு முதல்ல இன்னைக்கு ஏண்டி என்ன வேண்டாம்னு சொன்ன? சொல்லு. எதுக்கு வேண்டாம்னு சொன்ன? எங்க அப்பா கிட்ட போய் எனக்கு இந்த சாரம் வேண்டாம்னு எதுக்கு சொன்ன? அப்படிதான் நடந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் அசிங்கப்படுத்ததுக்கு. அப்படிதானே? இல்ல. அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் இனி இல்லவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன சுத்தி சுத்தி வந்த. நான் மறுபடியும் உன்னை நம்பணும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். கல்யாணத்துக்கு முதல்ல நீ என்ன பிடிக்கிறேன்னு சொல்லுவேன். இது ஒரு கேம வச்சு விளையாண்டுட்டு இருக்கானே, என் குழந்தைய வச்சு விளையாண்டுட்டு இருக்கானே என்ன? அப்படின்னா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன? தெரியும் நீ என்ன அவ்வளவு கூட்டாளிகள் அப்படிதானே? இல்ல அவளை மாதிரி என்கிட்ட அனுபவிச்சுட்டு போலன்னு. ஆமாடி, அதுக்கு தான் நீ வந்திருக்க. அவ்வளவுதானே? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ செஞ்சு நீ செஞ்சுட்டு போயிரு. நீ அவ்வளவு ஒண்ணுதாண்டி, அதுக்கு தான் வந்திருக்க. என்ன அவ கூட சேர்க்காத. நீயும் அவ்வளவு ஒண்ணுதாண்டி. இப்படி பேசினா கொண்டு எரிஞ்சிருவேன். நீயும் அவ்வளவு ஒண்ணுதாண்டி. அடி வா, கட்டி அடிக்கட்டா வா. அவளும் அதுக்கு தாண்டி ஆசைப்பட்டா. இப்ப நீ அதுல பண்ணா அப்போ அவளுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கொன்னுவேன். இல்ல அதுதான் உண்மை. அப்ப சொல்லு, என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது எங்க அரண்மனை. உங்க அரண்மனையா? ஆமா, எங்க அரண்மனை தான். ரேச்சல், வெளியில வர சொல்லி. யார? உன் பின்னாடி இருக்கவங்கள. யார் நீங்க? என்ன உளறிட்டு இருக்கீங்க? நடிக்காத. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்க. மரியாதையா உள்ள இருக்கவங்கள வெளியில அனுப்பு. என்ன எல்லாரும் கூட்டு சேர்ந்திருக்கீங்களோ? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நடிக்காத. இங்க பார், ஒத்தே வந்திருக்கேன்னு நினைக்காத. வர வேண்டியவ கூட தான் வந்திருக்கேன். வர சொல்லி. உளறிக்கிட்டு இருக்காதீங்க. யார் நீங்க? நானே வெக்கேஷனுக்கு தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன். யார் நீங்க? ஓ, விடுமுறையை கழிக்க வந்திருக்கீங்க. எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. தமிழே உனக்கு ஒழுங்கா பேச தெரியாதுன்னு சொல்லு. தமிழே தெரியாது, இதுல இங்கிலீஷ் வேற. ஹலோ, யார் நீங்க? ஒழுங்கா மரியாதையா உள்ள இருக்கவங்க வெளியில வர சொல்லி. நீங்க இந்த அரண்மனை விட்டு வெளியில போக முடியுமான்னு பாருங்க. அதுதான் எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் எந்த போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன மறட்டதுக்கு நீ யாரு? பொன்னார்பட்டி அரண்மனையில உங்களுக்கு என்ன வேலை? யார் நீங்களா? யார் நீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. இது யார் அரண்மனை? இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? இது எங்க அரண்மனை? அப்படியா? உங்க அப்பா யாரு?